வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஃபைனான்ஷியல் பிளானிங் அந்த விஷயத்தில் தான் இப்போ நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. சம்பாதிக்கிறது யாருமே ஃபெயிலியர் ஆகலை, அதை பணத்தை ஹேண்டில் பண்ணுறது தான் ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. அந்த வகையில் ரெய்மான்ஸ் ஓனர் அனில்பாத் சிங்கானியாவை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ரெய்மான்ஸ் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் ட்ரெஸ், இன்றைக்கும் கல்யாணத்துக்கு ரெய்மான்ஸில் தான் போய் எடுப்பாங்க. அந்தளவுக்கு ரெய்மான்ஸ், விமல் எல்லாமே அவங்க தான். விமல் ஷார்ட்டிங் ரெய்மான்ஸ் இன்றைக்கும் கல்யாணத்தை எடுக்கிறாங்க. அந்தளவுக்கு ஃபேமஸான ஒன்று. ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. 2 பசங்க அவருக்கு. 2 பசங்களில் ஒருத்தர் எனக்கு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட் பண்ணுங்க, நான் போய் சிங்கப்பூரில் செட்டில் ஆகிறேன்னு சொல்லிட்டாரு. அந்த வகையில் அவர் போய் சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டார். 37% ஷேர்ஸ் வச்சுருந்தார். இன்றைக்கி நீங்கள் ரெய்மான்ஸ் வாங்குறதுன்னா 15,000 கோடி வேணும் மார்க்கெட் ஷேர், அந்த அளவுக்கு இருக்குது. சரி, 2வது பையனுக்கு ஒரு நம்பிக்கையின் பேரில் ஒரு 37% ஷேரை 2வது பையனுக்கு எழுதி கொடுத்தாரு. அவர் சேர்மன் ஆகிட்டார். 15,000 கோடி எழுதி கொடுத்துட்டாரு. பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மீன் டைம் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு பாம்பேயில் அவன் பங்களாவில் குடியிருந்தாங்க. அதை இடித்து கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணோடனே அவருடைய சன்னு கௌதம் சிங்கானியா என்ன பண்ணிட்டாரு, பில்டிங்கு காசு நான்லாம் பேமெண்ட் பண்ண மாட்டேன், 400 கோடி அவன் சொல்லியிருக்காங்க. பில்டர் நான் கொடுக்க மாட்டேன், கம்பெனியில் தான் கொடுக்கணுங்கிறாங்க. கம்பெனியில் போர்ட் மீட்டிங் போட்டால் கம்பெனியில் பேமெண்ட் பண்ணாத நீங்கள் தான் பர்சனலாக பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இருக்கிற வீட்டை காலி பண்ண வேண்டியதாக இப்போ அனில்பாத் சிங்கானியா வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறாங்க. நிறைய கேஸு பிரச்சனைகள்லாம் ஆச்சு. ஒரு தடவை அனில்பாத் சிங்கானியாவோட ஒய்ஃபு, அந்த அம்மா பேர் மோடி, அந்த அம்மா போய் கம்பெனியில் ப்ராப்ளம் பண்ணாங்க. அன்றைக்கி ஷேர் 10% மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டுருக்கு. 15,000 கோடி ரூபா. பெஸ்ட் பைலட் அவர், தனியாகவே ஃப்ளைட் அவர் ஓட்டிகிட்டு போவார். ஃப்ளைட்டில் ஓட்டுறதில் அனில்பாத் சிங்கானியாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கம்பீரமாக ஃப்ளைட்டு, தனி ஃப்ளைட்டில் வருவார் போவார், நம்ம காரில் வர்ற மாதிரி போகிற மாதிரி. அப்படி இருந்தவர் அவருடைய நிலை ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஆகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், குழந்தைகளுக்காகட்டும், யாருக்குமே முழுசாக சொத்துக்களை எழுதி கொடுத்துடாதீங்க. இதன் மூலம் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் இதுதான். எழுதி கொடுத்துடாதீங்க. ஒரு போர்ஷன் உங்களுக்கு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ உயில் எழுதி வச்சுருங்க. இல்லை ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிடுங்க. அந்த ட்ரஸ்ட் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு 4 பேர் ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிங்கன்னா நீங்களே பணம் எடுக்க முடியாது. 4 பேரோட ஒப்புதலில் தான் நீங்கள் பணமே எடுக்க முடியும். ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுங்கள், உயில் எழுதி வைங்க. உங்களுக்கு நீங்கள் வாழ்நாள் போகிறோம். ஏன்னா இப்போ 100 வயசோடு எல்லாருமே வாழ்கிறாங்க. அவருக்கு இப்போ 80-90 வயசு ஆயிடுச்சு. பணமெல்லாம் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்கள் வாழ்நாளுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துடணும் ஒரு போர்ஷனை. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு 90 வயசுங்கிறப்ப உங்களுடைய சன்னு டாக்டருக்கு 60-65 ஆயிரும். 65 அவங்க 2 இட்லி 3 இட்லி கூட சாப்பிட முடியாது. அப்போ நீங்கள் பணம் கொடுத்து வாட் இஸ் யூஸ்? அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணுற நேரத்தில் நீங்கள் பணத்தை கொடுத்துருங்க. இது பணம் இருந்தால்தான் இந்த பேச்சு, இல்லாதவங்களுக்கு இந்த பேச்சே கிடையாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆகட்டும், ஹை கிளாஸ் ஃபேமிலி ஆகட்டும், பெரிய கார்பரேட் ஆகட்டும், நல்லா இருக்கும்போதே உங்களுக்கு தேவையான அந்த புறம் வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு பாரபட்சம் இல்லாமல் ஈக்குவலாக எழுதி கொடுத்துருங்க. ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபுக்கெல்லாம் எழுதி கொடுத்துடாதீங்க, ஒய்ஃப் இருந்தால் ஹஸ்பண்டுக்கெல்லாம் எழுதி கொடுத்துடாதீங்க. ஹஸ்பண்ட் 2 பேர் சேர்ந்து பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்துறாங்க. நடு ரோட்டில் நிறுத்திடுவாங்க. 15,000 கோடி ரூபா சொத்துக்கு உண்டான அனில்பாத் அம்பானியா இன்றைக்கி நடு ரோட்டில் நிற்கிறார். சரிங்களா? கஷ்டமாக இருக்குது, கேட்குறதுக்கே வேதனையாக இருக்குது. அதனால் ரைட் டைமில் உயிர் எழுதி வைங்க, ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டி சமமாக பிரித்து கொடுங்க. குழந்தைகளுக்குள்ளே சண்டையை உருவாக்கி விட்டுறாதீங்க. நிறைய ஃபேமிலியில் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. குழந்தைகளுக்குள்ளேயே அப்பா அம்மா சண்டையை உருவாக்கி விட்டுறாங்க. ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்களா? பணத்தை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. ஃபினான்ஷியல் பிளானிங் லைஃப்பில் ரொம்ப முக்கியம். ஃபினான்ஷியலாக பிளான் பண்ணவங்க ஜெயிச்சிருக்காங்க, பிளான் பண்ணாதவங்க தோற்றுருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு எதாவது ஆலோசனை வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.